என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவ கட்டளை சுமையல்ல. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. தேவ கட்டளை சுமையல்ல. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவை அல்ல. 1 யோவான் 5:3. மோசே காலத்தில் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண கட்டளைகள் கடைப்பிடிப்பதற்கு சற்று கடினமானவைகளாக தோன்றின. கடைப்பிடிக்காவிட்டால் அதற்குரிய தண்டனைகளும் அப்படியே. அதனாலேயே பலர் அதற்கு கீழ்ப்படியாமல் மாற்று கட்டளைகளை வகுக்கலாயினர். ஆனால் யோவான் தன் நிருபத்தில் தேவனுடைய கட்டளைகள் பாரமானவை அல்ல என்கிறார். கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனால் பிறந்த புதிய சிருஷ்டி தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும் என்று போதிக்கப்படுகிறான். யோவான் 5:1-2. தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அந்த அன்பின் காரணமாக அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது கடினமாக தோன்றாது. எப்படியெனில், ஒருவரை ஒருவர் அதிகமாய் நேசிக்கும் கணவன் மனைவியின் வாழ்க்கையை பாருங்கள். கணவனுக்கு விருப்பமானதை மிகவும் கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டியதாய் இருந்தாலும் அது அவளுக்கு சுமையாய் இராது. அப்படியே கணவனும் தன் மனைவிக்காக ஓடி ஓடி உழைத்தாலும் மிகுந்த சந்தோஷத்துடனேயே அதை செய்கிறான். இப்படியே தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவன் நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறார், நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் எனில் அது பாரமான காரியம் அல்ல. இரண்டாவது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது என்பது நம்மை பரிசுத்த வாழ்வுக்கு இட்டுச் செல்லும். அதனால் நம் உள்ளத்தில் தெய்வீக அமைதி, நிம்மதி, நிறைவு, மனமகிழ்ச்சி ஆகியவை தோன்ற ஆரம்பிக்கும். வாழ்க்கை புத்துணர்வோடு உற்சாகமானதாய் இருக்கும். மிகப்பெரிய பரிசாக நித்திய ஜீவன் மற்றும் பரலோக வாழ்வுக்கு ஆயத்தப்படுகிறோம் என்ற உணர்வு இருக்கிறதே, அது நம்மை மேலும் மேலும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியச் சொல்லும். அதனால்தான் வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கிறிஸ்து வருந்தி அழைக்கிறார். தவிர கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருப்பதால் நாம் கட்டளைகளை மீறும்போது மென்மையாகவே கண்டிக்கிறார். அவரே தன் நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். மத்தேயு 11:28-30 வரை. தேவனுடைய கட்டளைகள் பாரமானவைதான். ஆனால் தேவன் மீதுள்ள அன்புதானே அதை சுமக்கிறது. தேவனுடைய கட்டளைகள் பாரமானவைதான், ஆனால் தேவன் மீதுள்ள அன்புதானே அதை சுமக்கிறது. தீர்மானம்: என் பரம தகப்பனுடைய கட்டளைகளுக்கு நிச்சயமாய் கீழ்ப்படிவேன், அதிலே இன்பம் காணுவேன்.